அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 27வது பாடலான அளவிடை படம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வகுப்பினுடைய இறுதியில கடைசி ஒரு 15 நிமிஷத்துல உங்களுக்கான MCQ எக்ஸாம் நடக்கும். அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பை பார்ப்போம். 27வது பாட அலகு அளவிடை படத்தினுடைய தொடர்ச்சியை இப்ப படிக்க போறோம். சென்ற வகுப்புல நாங்கள் அளவிடை படம் தொடர்பாக படிச்ச விஷயங்களோருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். அளவிடை படம் அப்படி என்றா என்ன, சூழல்ல காணக்கூடிய உண்மையான உருவங்களை வரையும் போது அதே அளவில வரைவது என்பது கடினமானது. ஆகவே அவற்றினுடைய அளவை மாற்றி அளவை சிறியதாக்கி அதே மாதிரியான வடிவத்தோட வரையக்கூடிய படங்களை தான் அளவிடை படங்கள் என்கிறோம். அளவிடை படங்களை பற்றி படிக்கும் பொழுது ஒரு அளவிடை படம் ஒன்றை வரைவதற்கு அளவிடை விகிதம் கண்டிப்பாக தேவை. சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள் ஒரு உருவினுடைய அளவிடை விகிதமும் உண்மையான நீளமும் தரப்படும் போது அதற்குரிய அளவிடை படங்களை எவ்வாறு வரைகிறது என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல படித்த நாங்கள் இப்பொழுது அளவிடை படங்களிலிருந்து உண்மை நீளங்களை பெறல் என்பது தொடர்பாக படிக்க போறோம். அதாவது ஒரு அளவிடை படம் தரப்படும் போது அளவிடை படமும் அளவிடை விகிதமும் தரப்படும் போது அந்த அளவிடை படத்திற்குரிய உண்மையான நீளங்களை காண்றது எவ்வாறு பார்க்க போறோம். அந்த உண்மையான உருவினுடைய நீளம் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக படிக்க போறோம். அளவிடை படங்களிலிருந்து உண்மை நீளங்களை பெறல். அளவிடை படங்களிலிருந்து உண்மை நீளங்களை பெறல். அளவிடை படம் தரப்படும் போது அந்த உருவினுடைய உண்மையான நீளத்தை பெறுவது காண்பது தொடர்பாக இப்ப நாங்கள் படிக்கலாம். உதாரணமாக ஒரு கரும்பலகையினுடைய அளவிடை படம் தரப்படுகிறது. கரும்பலகை ஒன்றினுடைய அளவிடை படம். கரும்பலகை என்றால் பொதுவாக செவ்வக வடிவில காணப்படும். கரும்பலகையினுடைய அளவிடை படம் தரப்படுகிறது. கரும்பலகையினுடைய நீளம் 6 மீட்டர் ஆகும். அகலம் 6 சென்டிமீட்டர் ஆகும். அகலம் 2 சென்டிமீட்டர் ஆகும். கரும்பலகை ஒன்றினுடைய அளவிடை படம். இது உண்மையான கரும்பலகை இல்லை. கரும்பலகை ஒன்றினுடைய உண்மையான வடிவம் இங்கே இருக்கும். அளவு மட்டும் சிறியதாக வரையப்பட்டிருக்கும். இந்த படம் தான் அளவிடை படம். கரும்பலகை ஒன்றினுடைய அளவிடை படம் காட்டப்படுகிறது. கரும்பலகையின் நீளம் 6 சென்டிமீட்டராக இருக்குது. அகலம் 2 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போ இந்த கரும்பலகையினுடைய உண்மையான நீளம் அகலம் என்ன மாதிரி இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். அதே நேரம் இந்த கரும்பலகை வரையும் போது என்ன அளவிடை விகிதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதையும் தந்திருக்கிறாங்க. 1:400 இதனுடைய அளவிடை விகிதம். கரும்பலகையினுடைய அளவிடை விகிதம் 1:400 என்ற விகிதத்தில் கரும்பலகையானது அளவிடை படமாக வரையப்பட்டிருக்குது.
இதனுடைய கரும்பலகை உண்மையாக எப்படி இருந்திருக்கும், உண்மையாக எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலமுடையதாக இருந்திருக்கும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அப்ப பாருங்க, முதலாவதாக அளவிடை விகிதத்தின் மூலம் இதனுடைய உண்மையான நீளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம். அளவிடை விகிதம் என்ன? 1/400க்கு 1/400 கண்டா 1 சென்டிமீட்டருக்கு 400 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஆனது 400 சென்டிமீட்டரினால் குறித்து காட்டப்படுகிறது. விகிதம் என்றா அதுதான் சென்டிமீட்டர். என்ன அளவிட விகிதத்துல வரையப்பட்டிருக்குது? 1/400க்கு 1 சென்டிமீட்டர் ஆனது 400 சென்டிமீட்டரினால் குறித்து காட்டப்படுகிறது. அப்போ 1 சென்டிமீட்டர் ஆனது எத்தனை மீட்டரினால் குறித்து காட்டப்படும்? 400 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் என்று பார்ப்போம். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்ப 400 சென்டிமீட்டருக்கு 4 மீட்டர். ஆகவே 1 சென்டிமீட்டர் ஆனது 4 மீட்டரினால் குறித்து காட்டப்படுகிறது. விகிதத்துல இருந்து நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். விகிதம் சென்டிமீட்டர்ல அளவு தரப்பட்டிருக்குது. அப்போ 1 சென்டிமீட்டரினால் 400 சென்டிமீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. 400 சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குவோம். 1 சென்டிமீட்டர் ஆனது 4 மீட்டரினால் குறித்து காட்டப்படுகிறது. அப்ப இதுல இருந்து 1 சென்டிமீட்டரின் மூலமாக 4 மீட்டர் ஆனது குறித்து காட்டப்படுகிறது. அப்ப உண்மையான நீளத்தை நாங்கள் காண முடியும். கரும்பலகையினுடைய அளவிட படத்துல கரும்பலகையினுடைய நீளம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். ஆகவே கரும்பலகையினுடைய உண்மையான நீளம் சமன் 1 சென்டிமீட்டரினால் 4 மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. அப்ப 6 சென்டிமீட்டரினால் எத்தனை மீட்டர் குறித்து காட்டப்படும்? 6 தர 4 மீட்டர் சமன் 24 மீட்டர். பாருங்க, கரும்பலகையினுடைய அளவிட படத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர். ஆனால் அளவிட விகிதம் என்ன சொல்லுது? 1 சென்டிமீட்டரினால் 4 மீட்டர் ஆனது குறிக்கப்படுகிறது. 1 சென்டிமீட்டருக்கு 4 மீட்டர் என்றா 6 சென்டிமீட்டருக்கு எத்தனை மீட்டர் என்று பார்க்கிறோம். 1 சென்டிமீட்டர் குறிப்பது 4 மீட்டரை. அப்ப 6 சென்டிமீட்டர் குறிப்பது 6 தர 4 மீட்டர் 24 மீட்டர். கரும்பலகையினுடைய உண்மையான நீளம் எவ்வளவு? 24 மீட்டர். அதே போல கரும்பலகையினுடைய உண்மையான அகலத்தை காணுறோம். உண்மையான அகலம் 1 சென்டிமீட்டரினால் 4 மீட்டர் ஆனது குறித்து காட்டப்படுகிறது. 2 சென்டிமீட்டரினால் 2 தர 4 மீட்டர். 1 சென்டிமீட்டர் குறிப்பது 4 மீட்டரை. 2 சென்டிமீட்டர்கள் குறிப்பது 2 தர 4 மீட்டர் சமன் 8 மீட்டர். ஆகவே பிள்ளைகள், அளவிடை படத்திலிருந்து உண்மையான நீளம் அகலம் ஆகியவற்றை நாங்கள் இப்ப காட்டியிருக்கிறோம். உண்மையான நீளம் அகலம் அப்படி என்றா என்ன? இந்த ஒரு கரும்பலகை இருக்குது. இப்போ உங்களுடைய வகுப்பறையில ஒரு கரும்பலகை இருக்குது. அதனுடைய உண்மையான நீளம் 24 மீட்டர், அகலம் 8 மீட்டர். இதை எங்களால் அப்படியே வரைய முடியாது. அப்ப என்ன செய்வோம்? ஒரு அளவிடை படமாக வரைவோம். அளவிட படம் வரையும் பொழுது எங்களுக்கு நாங்கள் என்னத்தின் மூலமாக அளவிட படத்தை வரைஞ்சிருப்போம்? ஒரு அளவிடை விகிதத்தின் மூலமாகத்தான் அளவிடை படத்தை வரைஞ்சிருப்போம். அப்ப ஒரு அளவிடை விகிதமும் அளவிடை படத்தில நீளமும் அகலமும் தரப்படும் போது இதை ரெண்டையும் பயன்படுத்தி அந்த வகுப்பறையில இருக்கக்கூடிய கரும்பலகை உண்மையாக எவ்வளவு நீளமாக எவ்வளவு அகலமாக இருந்திருக்கும் மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். என்னென்று பார்க்கிறோம்? இந்த அளவிட விகிதத்தை தான் எடுக்கிறோம். அளவிட விகிதம் என்ன சொல்லுது? 1 சென்டிமீட்டரினால் 400 சென்டிமீட்டர் ஆனது குறித்து காட்டப்படுகிறது. 1 சென்டிமீட்டர் 400 சென்டிமீட்டரை குறிக்குது. 1 சென்டிமீட்டரினால் 400 சென்டிமீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. 400 சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குறோம். ஏன் மீட்டர் ஆக்குறோம்? உண்மையான நீளத்தை காண்றதுக்காக. 400 சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குவோம். 1 சென்டிமீட்டரினால் 4 மீட்டர் ஆனது குறித்து காட்டப்படுகிறது. இப்ப இதுல இருந்து 1 சென்டிமீட்டர் குறிப்பது 4 மீட்டர் என்றா இந்த கரும்பலகையினுடைய நீளம் அளவிடப்படத்துல 6 சென்டிமீட்டராக இருக்குது. 6 சென்டிமீட்டர் குறிப்பது எத்தனை மீட்டர்கள் என்று பார்க்கிறோம்.
6 தர 4 மீட்டர் 24 மீட்டர். அதே போல உண்மையான அகலம் அளவிடப்படத்துல கரம்பலகையின் அகலம் 2 சென்டிமீட்டர். உண்மையான அகலம் காண்றதுக்கு 1 சென்டிமீட்டர் 4 மீட்டர்களை குறிக்கிறது. அப்ப 2 சென்டிமீட்டர்கள் எத்தனை மீட்டர்களை குறிக்கும் என்று பார்க்கிறோம். 2 தர 4 மீட்டர் 8 மீட்டர். உண்மையாக இந்த கரம்பலகை 24 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உடையதாக இருந்திருக்குது. அதைத்தான் நாங்கள் இவ்வாறு சிறியதாக்கி அளவிடை படமாக காட்டியிருக்கிறோம். இந்த விகிதத்தின்படி இவ்வாறு அளவிட படம் தரப்படும் போது அதனுடைய உண்மையான நீளத்தை அளவிட விகிதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் காண வேண்டும். அடுத்ததாக இது தொடர்பான கேள்வியை வந்து பார்ப்போம். உங்களுடைய புத்தக பயிற்சியில பக்கம் 172ல பக்கம் 172ல பயிற்சி 27.3ல முதலாவது கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம். பக்கம் 172 பயிற்சி 27.3ல முதலாவது கேள்வியை செய்வோம். அளவிடை 1:200க்கு அளவிடை விகிதம் தரப்பட்டிருக்குது. அளவிடை விகிதம் என்ன மாதிரி தரப்பட்டிருக்குது? 1:200க்கு. அளவிடை விகிதமானது 1:200க்கு என தரப்பட்டுள்ள ஒரு தேசப்படத்தில் ஒரு தேசப்படத்தின் அளவிடை படமானது தரப்படுகிறது. தேசப்படத்தின் அளவிடை படமானது தரப்படுகின்றது. அந்த தேசப்படத்தை வரைகிற தேசப்படத்தினுடைய அளவிடை படத்தை வரைகிறதுக்கு என்ன விகிதத்தை எடுத்திருக்கிறோம்? அளவிடை விகிதமாக 1:200க்கு என்னும் விகிதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு முதலாவது கேள்வி 3 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளத்தை காண்க. அளவிடை விகிதம் 1:200க்கு என தரப்பட்டுள்ள ஒரு தேசப்படத்தில் 3 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளத்தை காண்க. 3 சென்டிமீட்டரினால் குறிக்கப்படும் போது இந்த தேசப்படத்தினுடைய உண்மையான நீளம் என்னவாக இருந்திருக்கும் என்று கேட்டிருக்குது. அளவிட விகிதத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அளவிட விகிதம் என்ன மாதிரி தந்திருக்குது? 1:200க்கு. அப்படி என்றால் 1 சென்டிமீட்டரினால் 200 சென்டிமீட்டர் ஆனது குறித்து காட்டப்படுகிறது. 1:200க்கு சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்கு. 3 சென்டிமீட்டரின் மூல அளவிட படம் என்றால் பெரும்பாலும் நாங்கள் சிறியதாக வரைஞ்சிருப்போம். தேசப்படம் என்றால் தேசம் பெரியதாக இருக்கும். ஆகவே அளவிட படத்துல வரையும் போது சிறியதாக்கி வரைஞ்சிருப்போம். சிறியதாக்கி எங்களோட கொப்பியில வரைய வேணுமென்னா நாங்கள் சென்டிமீட்டரை தான் பயன்படுத்தி இருப்போம். அப்ப இந்த அளவிட விகிதமானது எதை குறிக்கிறது? 1 சென்டிமீட்டர் ஆனது 200 சென்டிமீட்டரை குறித்து காட்டுகிறது. 1 சென்டிமீட்டரினால் 200 சென்டிமீட்டர் ஆனது குறிக்கப்படுகிறது அளவிட விகிதத்தின் படி. இப்ப இதுல இருந்து நாங்கள் 1 சென்டிமீட்டரினால் எத்தனை மீட்டர் குறிக்கப்படுதுன்னு பார்ப்போம். 1 சென்டிமீட்டரினால் குறிக்கப்படுகின்ற மீட்டர் எவ்வளவு? எத்தனை மீட்டர்? 1 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டராக 1 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டராக குறித்து காட்டப்பட்டிருக்குது என்று பார்க்கிறோம். 200 சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குவோம். 100 சென்டிமீட்டர் ஆனது 1 மீட்டருக்கு சமன். 200 சென்டிமீட்டர் ஆனது 2 மீட்டருக்கு சமன். அப்ப அளவிட படத்தினுடைய விகிதத்தின்படி 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. தேசப்படத்தின் நீளத்துல 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. அப்ப கேள்வி என்ன? 3 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளத்தை காண்க.
கேள்வி 3 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளம் எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டர் என்றா 3 சென்டிமீட்டர் குறிப்பது 6 மீட்டர். 3 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளம் 3 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளம். உண்மை நீளம் எவ்வளவு? 6 மீட்டர் ஆகும். 6 மீட்டர் ஆகும். 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. 2 சென்டிமீட்டரினால 4 மீட்டர், 3 சென்டிமீட்டரினால் 6 மீட்டர். அந்த அளவிட விகிதத்தில இருந்து நாங்கள் இந்த கேள்வியை செய்ய வேணும். உண்மையாக ஒரு தேச படம் இருக்குது, அதனுடைய நீளம், அதனுடைய உண்மையான நீளம் எவ்வளவு? 6 மீட்டர். அளவிட விகிதம் பாருங்க, 1 சென்டிமீட்டரினால் 200 சென்டிமீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. 1 சென்டிமீட்டரினால் எத்தனை மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது என்று எடுக்கிறோம்? 2 மீட்டர். கேள்வி இதுதான். 3 சென்டிமீட்டரினால் குறிக்கப்பட்டுள்ள உண்மையான நீளம் எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டர் என்றா 3 சென்டிமீட்டர் குறிப்பது 6 மீட்டரை ஆகும். ஆகவே இந்த தேச படத்தின் உண்மையான நீளம் 6 மீட்டர் ஆகும். அடுத்தது இரண்டாவது கேள்வி. 5 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளத்தை காண்க. இரண்டாவது, 5 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளம் எவ்வளவு? சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளம். உண்மை நீளம் பாருங்க, 5 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளம். அப்ப தேசப்படம், ஒரு உண்மையான தேசப்படத்துல 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டரினால் குறிக்கப்பட்டுள்ளவற்றின் உண்மையான நீளங்கள் எப்படி இருக்கும்? இந்த அளவிட விகிதத்தின் படி கண்டு கேட்டிருக்குது. அளவிட விகிதத்தை நாங்கள் அளவிட விகிதத்தின் மூலமாக 1 சென்டிமீட்டர் ஆனது எத்தனை மீட்டரை குறிக்கிறது என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். 1 சென்டிமீட்டர் ஆனது 2 மீட்டரை குறிக்கிறது. ஆகவே 5 சென்டிமீட்டர் ஆனது குறிப்பது எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டர். 5 சென்டிமீட்டர் குறிப்பது 10 மீட்டர். 5 சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மையான நீளம் 5 தர 2 மீட்டர். 1 சென்டிமீட்டர் 2 மீட்டரை குறிக்கிறது. அப்ப 5 தர 2 மீட்டர் 10 மீட்டர் ஆகும். அடுத்த பெறமோ இதே கேள்வியில மூன்றாவது கேள்வி. ஆறு மீட்டர் உண்மையான நீளத்தை காட்டுவதற்கு தேசப்படத்தில் எவ்வளவு தூரத்தை எடுக்க வேண்டும்? உண்மையான நீளம் 6 மீட்டராக இருந்தால் 6 மீட்டர் உண்மையான நீளத்தை காட்டுவதற்கு தேசப்படத்தில் எவ்வளவு தூரத்தை எடுக்க வேண்டும் என்று கேட்டது. அப்ப அளவிடப்படக்கூடிய தேசப்படத்துல 6 மீட்டர் உண்மையான நீளம் 6 மீட்டராக இருந்தால் அளவிடை தேசப்படத்துல
எவ்வளவு தூரத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது. அப்ப என்ன செய்வோம் பாருங்க, 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. அப்ப உண்மையான நீளம் 6 மீட்டராக இருந்தால் 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது. அப்ப உண்மையான நீளம் 6 மீட்டராக இருந்தால் அளவிட படத்துல நாங்கள் எத்தனை மீட்டர் எடுக்க வேணும்? 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டர். அப்ப 6 மீட்டர் குறிப்பது எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டரை. 3 சென்டிமீட்டரை 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டரை. உண்மையான நீளம் 6 மீட்டராக இருந்தால் தேசப்படத்துல நாங்கள் எவ்வளவு எடுக்க வேண்டும்? அளவிட படத்துல 3 சென்டிமீட்டர் எடுப்போம். ஏனென்றால் 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டரை, 2 சென்டிமீட்டர் குறிப்பது 4 மீட்டரை, 3 சென்டிமீட்டர் குறிப்பது 6 மீட்டரை. ஆகவே உண்மையான நீளம் 6 மீட்டராக இருந்தால் தேசப்படத்துல 3 மீட்டரை நாங்கள் எடுத்து காட்டலாம். 3 மீட்டர் தூரத்தை, 3 சென்டிமீட்டர் தூரத்தை எடுப்போம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில அளவிட படங்கள் என்னும் பாடத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம். அளவிட படத்துல அளவிட படங்களை எவ்வாறு வரைகிறது? ஒரு அளவிடை படத்தை வரையும் பொழுது அளவிடை விகிதத்தை நாங்கள் எடுத்து உண்மையான நீளமும் உண்மையான நீளம் ஒரு உருவினுடைய, உதாரணமாக ஒரு காணியின் நீள அகலம் அல்லது ஒரு கரும்பலகையின் நீள அகலம் அல்லது ஒரு வீட்டினுடைய நீள அகலம் உண்மையாக தரப்படும் போது அதை நாங்கள் அளவிடை படமாக வரைய முடியும். நாங்களாக ஒரு அளவிட விகிதத்தை எடுத்து அளவிட படத்தை வரைந்து காட்டுவோம். இது உண்மையான நீள அகலம் தரப்படும் போது அதனுடைய அளவிட படத்தை வரைகிறது. இப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்தது என்னது? ஒரு அளவிடை படமும் ஒரு அளவிடை படமும் ஒரு அளவிடை விகிதமும் தரப்படும் போது இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு அந்த உருவினுடைய உண்மையான நீள அகலங்களை எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாக படிச்சிருக்கிறோம். அளவிட விகிதத்தில இருந்துதான் செய்து கொண்டு வாரம். அளவிட விகிதத்தினால் 1 சென்டிமீட்டரானது எத்தனை மீட்டரை குறிக்கிறது என்பதை எடுத்து பார்த்துட்டு நாங்கள் செய்ய வேணும். அப்ப அளவிட படம், அளவிட விகிதம் தரப்படும் போது உண்மையான நீளங்களை, ஒரு உருவினுடைய உண்மையான நீளங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இந்த வகுப்புல படிச்ச நாங்கள். இதோட நாங்கள் பாடத்தை நிறைவு செய்துட்டு MCQ தேர்வுக்கு ரெடி ஆகலாம். உங்களுக்கு 10 MCQ வினாக்கள் தரப்படும். கீழே 4, சில நேரங்கள்ல 3, ஒவ்வொரு வினாவுக்கும் 4 விடைகள், சில நேரங்கள்ல 3 விடைகள் தரப்படும். பொருத்தமான விடைகளை நீங்கள் தெரிவு செய்து அந்த எழுத வேணும். இப்ப நாங்கள் இப்ப அந்த எக்ஸாமுக்காக ரெடி ஆகலாம். தரம் 7 கணிதம் 10 வினாக்கள் தரப்படும். முதலாவது வினா, ஒரு தக்காட்டின் தளத்தினுடைய கிடைக்கோடு. தக்காட்டின் தளத்தின் கிடைக்கோடு.
ஒரு தக்காட்டின் தளத்தினுடைய கிடைக்கோடு என்ன அச்சாக இருக்கும்? பொருத்தமான விடைய தெரிவு செய்தெழுதுங்கோ. y அச்சு, இரண்டாவது x அச்சு, மூன்றாவது உற்பத்தி புள்ளி. ஒரு தக்காட்டின் தளத்தில நாங்கள் வரையக்கூடிய கிடைக்கோட்டுக்கு கிடை அச்சுக்கு என்ன பெயர்? பொருத்தமான விடைய தெரிவு செய்து எழுதலாம். இரண்டாவது ஒரு தக்காட்டின் தளம் வரையப்படுகிறது. தக்காட்டின் தளத்தில இந்த இடத்துல புள்ளியினுடைய அமைவானது காட்டப்படுகிறது. கேள்வி: தரப்பட்டுள்ள தக்காட்டின் தளத்தில் ஏயின் அமைவை ஆள்கூறுகளாக எழுதுக. தரப்பட்டுள்ள தளத்தில் இந்த தளத்தில் ஏயின் அமைவை தரப்பட்டுள்ள தக்காட்டின் தளத்தில் ஏயின் அமைவை ஆள்கூறுகளாக எழுதுக. விடைகள்: தரப்பட்டுள்ள தக்காட்டின் தளத்தில் ஏயின் அமைவை ஆள்கூறுகளாக எழுதுக. மூன்றாவது, வையாள்கூறு பூஜ்ஜியமாக அமைந்த புள்ளி 1 x அச்சின் மீது அமையும் போது x அச்சின் மீது அமையும் போது அதன் ஆள்கூறுகள் எப்படி இருக்கும்? அதன் ஆள்கூறுகள் வையாள்கூறு பூஜ்ஜியமாக அமைந்த புள்ளி 1 x அச்சின் மீது அமையும் போது அதனுடைய ஆள்கூறுகள் என்ன வடிவத்தில் இருக்கும்? y, 0, அடுத்தது 0, y, மூன்றாவது x, 0, நான்காவது 0, x என்ன வடிவத்துல இருக்கும் என்று எழுதக்கூடிய நான்காவது கேள்வி: தக்காட்டின் தளத்தில் அமைந்த தக்காட்டின் தளத்தில் அமைந்த எந்த ஒரு புள்ளியையும் ஆள்கூறுகளாக எழுதும் வடிவம். ஆள்கூறுகளாக எழுதும் வடிவம்.
காட்டின் தளத்தில் அமைந்த எந்த ஒரு புள்ளியையும் ஆள்கூறுகளாக எழுதும் போது என்ன வடிவத்தை நாங்கள் பயன்படுத்துவோம்? முதலாவது எந்த புள்ளியை எழுத வேணும், இரண்டாவதாக எந்த புள்ளியை எழுத வேணும்? காட்டின் தளத்தில் அமைந்த ஒரு புள்ளியை எழுதக்கூடிய வடிவம் என்ன? பொருத்தமான விடையை தெரிவு செய்து எழுத வேணும். ஐந்தாவது, 3 பக்கங்களின் நீளமும் 3 பக்கங்களின் நீளமும் சமனாக இருக்கும் முக்கோணம். சமனாக இருக்கும் முக்கோணிக்கு என்ன பெயர்? 3 பக்கங்களின் நீளமும் சமனாக இருக்கும் முக்கோணிக்கு என்ன பெயர்? சமபக்க முக்கோணி. இரண்டாவது இரு சமபக்க முக்கோணி. மூன்றாவது சமநீள்பக்க முக்கோணி. நான்காவது அரைக்கோணி. அரைக்கோணி. அதாவது என்ன? 6 பக்கங்களின் நீளமும் நான்கு பக்கங்களின் நீளமும் 6 கோணங்களின் பரமனும் 6 பரமனும் சமனாக அமையும் சமனாக உள்ள நேர்கோட்டு தளங்கள். சமனாக உள்ள நேர்கோட்டு தளவுருக்கு என்ன பெயர்? அறுகோணி. ஒழுங்கான அறுகோணி. மூன்றாவதாக முக்கோணி. நான்காவது சமபக்க முக்கோணி. ஏழாவது வினா,
கனவுரு ஒன்றின் உச்சிகளின் எண்ணிக்கை. கனவுரு ஒன்றின் உச்சிகளின் எண்ணிக்கை. பன்னிரண்டு, இரண்டாவது விடை 6, மூன்றாவது விடை 8, நான்காவது விடை 7. எட்டாவது வினாடி சதுர வடிவ அடியினாலும் சதுர வடிவ அடியினாலும் 4 சமனான முக்கோணிகளினாலும் 4 சமனான முக்கோணிகளினாலும் அமைந்த திண்மம். 4 சமனான முக்கோணிகளினாலும் சதுர வடிவ அடியையும் 4 சமனான முக்கோணிகளையும் கொண்ட திண்மத்தின் பெயர் என்ன? அமைந்த திண்மம். முதலாவது விடை சதுரமுகி. இரண்டாவது சதுர கூம்பகம். மூன்றாவது கனவுரு. நான்காவது முக்கோண அரியம். ஒன்பதாவது வினா சதுர கூம்பகம் ஒன்றின் சதுர கூம்பகம் ஒன்றின் சதுர கூம்பகம் ஒன்றின் விளிம்புகளின் எண்ணிக்கை. விளிம்புகளின் எண்ணிக்கை. முதலாவது விடை 5, இரண்டாவது விடை 4, மூன்றாவது விடை 8, நான்காவது விடை 12. 10வது வினா 3 செவ்வக வடிவ முகங்களையும் 3 செவ்வக வடிவ முகங்களையும் 2 முக்கோண வடிவ முகங்களையும் கொண்டுள்ள திண்மம். முகங்களையும் கொண்டுள்ள திண்மம். திண்மத்துக்கு என்ன பெயர்? கொண்டுள்ள திண்மம். 3 செவ்வக வடிவ முகங்களையும் 2 முக்கோண வடிவ முகங்களையும் கொண்ட திண்மத்துக்கு என்ன பெயர்? முதலாவது விடை சதுர அடி கூம்பகம். இரண்டாவது விடை ஒழுங்கான நான்முகி. மூன்றாவது விடை சதுரமுகி. நான்காவது விடை முக்கோண அரியம்.
ஆகவே பிள்ளைகள் இப்ப நீங்கள் 10 வினாக்களுக்கும் விடை எழுதியிருப்பீங்க என்று நினைக்கிறேன். இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண